உளுந்தூர்பேட்டை அருகே சாலையோர மரத்தின் மீது வேன் மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் திருச்செந்தூருக்கு வேன் மூலம் கோயில் சுற்றுலா சென்றுவிட்டு உளுந்தூர்பேட்டை வழியாக சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். மேட்டத்தூர் என்ற இடத்தில் கனமழை காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோர மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 16 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் சிக்கியவர்களை பொதுமக்கள் மீட்டு விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சடலங்களை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலையும் போலீசார் சரி செய்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கூறும் தகவல்களை காணலாம். திருச்செந்தூர் போட்டு கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க. எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பா எல்லாம் ஒரு வேனில் போயிட்டு வந்தாங்க. உளுந்தூர்பேட்டை வெடியாலும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இதில் 6 பேர் இறந்துட்டாங்க. மிச்சம் முண்டியம்பாக்கம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பொறுமையாக பார்த்துன்னு இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் சரியாக பார்க்கலங்க. நாங்கள் சிப் பண்ணி இட்டுன்னு போகிறாங்க. சித்தப்பா சித்தி ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போகிறாங்களோ பொறுமையாக பண்ணுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் அந்த அளவுக்கு பார்க்கலங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தோம். வரும்போது அங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் ராணிப்பேட்டிலேருந்து வந்தோம். வந்து பார்த்த பிறகு ரொம்ப டாக்டர்லாம் ரொம்ப சீரியஸாக ரொம்ப பார்க்கல. அப்படியே பொறுமையாக பார்க்குறாங்க. இடத்துல ஷிஃப்ட் பண்ணலன்னா காலிலேருந்து கேட்டுக்கிறோம். காலிலேருந்து சொல்லிக்கிறோம் ஷிஃப்ட் பண்ணுறோன்னா டாக்டர் கேர்லெஸ்ஸாக பண்ணி கைது போட்டு ஏற்றி விட்டு போங்க இட்டுன்னு போங்க அப்படின்றாங்க. 6 பேர் காலி ஆகிட்ட பிறகு எங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சுது. அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன்லேருந்து இங்கே வந்தோம். ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறோம். அவருக்கு டிரைவருக்கு ஒரு ஆளுக்கு கால் உடஞ்சி போயிருக்குது. ஏதோ கல்லீரலில் ஏதோ அடிபட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மீதி பேர்லாம் நல்லா இருக்காங்க. அது கூட எல்லாம் அடிபட்டு கால் ஒஞ்சது கை ஒஞ்சது இப்படி தாங்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.